அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் பிறந்திருக்குங்க. ஆடி மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறது. அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் ஆடி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பற்றின என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், என்னென்ன நிலைகளில் என்னென்ன வேறுபாடுகள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆடி மாதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா மீனராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் மிகவும் ஆன்மீகம் நிறைந்த ஒரு மாதம், அம்மன் மாதம், இந்த மாதிரி பல்வேறு வகையில் அளிக்கப்படக்கூடிய சிறப்பு மிகுந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக கவனிக்கத்தக்க வகையில் இருக்குது. ஏன்னா இது அதிரடியான மாற்றத்தை 12 ராசிக்குமே ஏற்படுத்தும். அந்த வகையில் மீன ராசிக்கு இது ஒரு அதிரடியான திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அது சாதகமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையை குறிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் கண்டிப்பாக எளிதில் சமாளித்து வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்துக்கணும். அதை விட முக்கியம், திட்டமிட்டு செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எதையுமே அவசரப்படாமல் அலட்சியத்தோடு எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் செய்யக்கூடாது. கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் கண்ணும் கருத்தோடு இருக்கணும், பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வண்டி வாகனம் களவு போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இல்லை வீட்டில் ஏதேனும் பொருட்கள் இல்லை பத்திரமோ இல்லை வேறு ஏதேனும் சில விஷயங்களோ களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத பாதுகாப்போடு வைத்துக்கொள்வது அவசியமான ஒன்று. அடிக்கடி கண்காணிப்பு கேமராக்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது களவு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கிறது அவசியங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக ஒரு சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது சின்ன உடல் உபாதைகள், காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். மருத்துவ ரீதியான செலவினங்கள் அது ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தை செலுத்த பாருங்க. ஆன்மீக ரீதியான ஆர்வம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதன் காரணமாக உங்களுக்கு இறை பணியில் தொண்டாற்றுவதற்கோ இறை பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இறைவனினுடைய அருள் பரிபூரணமாகவே கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்கிறீங்க, விசா, பாஸ்போர்ட் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் இந்த நேரத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருந்தாலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய
ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அப்படின்னாலும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன இரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, சின்ன தோல்வி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே மாதிரி படிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். கடினமாக உழைக்கணும். நிறைய நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க. மற்றபடி சக மாணவர்கள் தங்களுக்கு சகஜமான ஒரு சுமாரான நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலங்களை விட இந்த காலத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதல் சுமை இருக்கிற மாதிரியான உணர்வு உங்களுக்கு தோன்றலாம். கூடுதலான பொறுப்புகள் அதிகரிக்கலாம், கூடுதலான பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வேலை கூட கிடைக்காது. வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் இன்னும் இழுபறியான நிலை இருக்கும். இருக்கக்கூடிய வேலையை பலரும் விட்டுருப்பாங்க. இல்லாட்டினா இருக்கக்கூடிய வேலையை விடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றலாம். இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய எண்ணங்கள், நிறைய குழப்பங்கள் வரும். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விடுறது ரொம்ப தவறானது. அதனால் இருக்கக்கூடிய வேலையை எக்காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க. ஏற்கனவே பணியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா இருக்கக்கூடிய வேலையை கோபத்தால் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குவாரி தொடங்குவதற்காக நண்பரோடு சேர்ந்து திட்டம் தீட்டுவீங்க. பிள்ளைகளின் படிப்புக்கு இடையூறு உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை, அழுத்தம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மரண பயம் போன்ற உணர்வுகளும் எழலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. தேவையில்லாமல் சிந்திக்கிறதையும் தேவையில்லாமல் கவலைப்படுறதையும் அறவே தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும். உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் ஒருவர் வீட்டிற்கு வருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. கடுமையாக உழைத்து கணிசமாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும். மேலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும். அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகப்படுவீங்க. திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க. வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமையப்பெறும். மழலை செல்வம் வீட்டில் தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. தந்தையாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது. குலதெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி முடிச்சிடுவீங்க. துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே போல் இந்த காலத்தில் போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க. வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும். உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று. பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவோ மாட்டீங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும். தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல
மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது, கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது.